நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட குழப்பம், டென்ஷன், அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு விதமான பயம் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. சில சமயம் பிரச்சனைகள்ங்கிற ஒரு பெரிய கடல்ல நம்ம மூழ்கி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனா எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் அதுக்கு நடுவுல அமைதியா இருக்க ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது முடியும். வேலையில பிரஷர், சொந்த வாழ்க்கையில சண்டை, திடீர்னு வர்ற சவால், எது வந்தாலும் நீங்க அசையாம மன அமைதியோட நிக்க முடியும். இது ஏதோ தத்துவம், தியரின்னு நினைக்காதீங்க. இது நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான 10 வழிகள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில என்ன நடந்தாலும் உங்க மன அமைதியை யாராலையும் அசைக்க முடியாது. சரி, ரொம்ப பேசாம விஷயத்துக்கு வருவோம். அந்த 10 வழிகள் என்னன்னு பார்க்கலாமா? நாங்க செய்யற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவது, உங்களுக்குன்னு ஒரு உறுதியான நோக்கம் வேணும். யோசிச்சு பாருங்க, எங்க போறோம்னே தெரியாம ஒரு படகுல ஏறி கடல்ல போனா என்ன ஆகும்? காத்து போன போக்குல அலை இழுத்த இழுப்புக்கெல்லாம் அந்த படகு போகும் இல்லையா? நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நமக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு லட்சியம் இல்லைன்னா வர்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை பந்தாடிடும். எனக்கு என்ன வேணும், நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த பதில் கிடைச்சிட்டா அது ஒரு காம்பஸ் மாதிரி. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உங்க நோக்கத்தை நோக்கி அது உங்களுக்கு வழிகாட்டும். அப்போ பெரிய மலை மாதிரி தெரிகிற பிரச்சனை கூட ஒரு சின்ன கல் மாதிரி மாறிடும். இரண்டாவது, உங்க மனசை உங்க கண்ட்ரோல்ல வைங்க. யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா உடனே கோபம் வருது இல்லையா? ஆனா ஒரு உண்மை தெரியுமா? நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே நம்ம எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். அப்படின்னா என்ன? எந்த சூழ்நிலைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்ங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்க கோபப்படாம, அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விடாம உங்களை கட்டுப்படுத்தும் போது உங்க மனசு இன்னும் வலிமையாகுது. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இதை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த வேலையை முடிப்பேன்னு ஒரு சின்ன இலக்கு வைங்க. அதை முடிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் உங்க மனசை உங்க கண்ட்ரோல்ல வைக்கிற சக்தியை கொடுக்கும். மூணாவது, விமர்சனங்களை சரியா கையாளுங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுறாங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனா அதுக்கு நாம எப்படி ஃபீல் பண்ணணுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. யாராவது உங்களை விமர்சிக்கும் போது உடனே அதை தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க, அவங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? நம்மளை நாம சரி பண்ணிக்க அது உதவுமான்னு பாருங்க. சில சமயம் தேவையில்லாத விமர்சனமா இருந்தா அதை காதுலயே வாங்கிக்காதீங்க. பொறுமையா இருந்தா எந்த விமர்சனமும் உங்க மன அமைதியை கெடுக்காது. நான்காவது, அவமானத்தை ஒரு பாடமா மாத்துங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை உங்களை காயப்படுத்தல, அந்த வார்த்தைக்கு நீங்க கொடுத்த அர்த்தம் தான் உங்களை காயப்படுத்துது. அவங்க ஏன் அப்படி